வணக்கம் நேயர்களே. மது போதையை விட மத போதை மிகவும் கொடுமையானது. யாரோ சில கையிலாகாத சில அமைப்புகள் மூலமாக தூண்டிவிடப்பட்ட அப்பாவிகள் அந்த கைக்குலுக்கு இரையாகி இருக்கிறார்கள். 2025 டிசம்பர் 24, 25 ஒரு கருப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. கிறிஸ்தவத்துக்கல்ல, கிறிஸ்தவத்தை அழிக்க நினைத்தவர்களுக்காக. இன்றைக்கி இருக்கிற இந்த கிறிஸ்துமஸில் உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் கிறிஸ்துவ பொருட்களை விற்கக்கூடாது. ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் உள் சென்று கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் அங்கே இருக்கிற குடில்கள், பொம்மைகள், ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற மைக் செட்டுகள், இசைக்கருவிகள் எல்லாம் உடைப்பதற்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? யாருடைய கண்ணசைக்காக நீங்கள் கைக்கூலியாக இருக்கிறீர்கள்? நீ வந்த கார் ஒரு கிறிஸ்தவன் தயாரித்தது. அது போட்டிருக்கும் எரிபொருள் ஒரு முஸ்லீமுடையது. நீ அணிந்திருக்கும் உன்னுடைய ஆடை ஏதோ ஒரு இந்துவோ முஸ்லீமோ அல்லது ஒரு இஸ்லாமியோ தயாரித்த ஒரு ஆடை. இதையெல்லாம் அணிந்து கொண்டு வந்து யாரோ ஒரு கைக்குலிக்காக நீ அடிமையாக இருப்பது ஒரு கோழைத்தனமானது. இந்த தலைமைகள் எல்லாம் எங்கே இருக்கிறது? கண்ணுக்காது மூக்கு வாய் வைத்து பேசக்கூடிய இந்த எல்லா மாவட்டத்தில் இருக்கிற அந்த மாவட்ட தலைவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வாயளவில் பெயருக்காக ஒரு அறிக்கையை கொடுத்து கொண்டு நானும் எதிர்ப்பு தெரிவித்தேன், எங்கள் தோழர்கள் செய்தது தவறு என்று ஒரு மேலோட்டமாக எப்படி உங்களால் சொல்ல முடியும்? படித்த பள்ளியையும் வளர்த்த தாயையும் பழிப்பது போல இந்த கிறிஸ்துவ பள்ளியில் நல்லொழுக்கத்தையும் நல்லதையும் கற்றுக்கொண்டு இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல்களை செய்யும் உங்கள் ஆட்சியாளர்கள் கைக்கூலிகளை ஏன் அனுமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்தவம் நாங்கள் மன்னிக்க பிறந்தவர்கள்தான், எல்லாத்தையும் மன்னிப்போம், ஆனால் மறக்க மாட்டோம். இதற்கான பதிலடி நிச்சயம் இறைவன் உங்களுக்கு கொடுப்பான். 2025 இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு ஒரு அரசியலுக்காக கீழ்த்தரமாக செய்வது வன்மையாய் கண்டிக்கத்தக்கது. யாரோ ஒரு வியாபாரி வயிற்று பிழைப்புக்காக கிறிஸ்மஸ் தாத்தா அந்த ஆடைகளை விற்று கொண்டிருக்கும் பொழுது குடும்பமாக அந்த கிறிஸ்மஸ் தொப்பியை அணிந்து வந்தவர்களை குழந்தை என்றும் பாராமல் விரட்டி அடிப்பதற்கு உங்களுக்கு எப்படி ஒரு நெஞ்சில் இடம் வந்தது? எப்படி இந்த ஈவிரக்கு இல்லாமல் உங்களால் செய்ய முடிந்தது? இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்கள் வீட்டில் அருகாமை, ஏன் ஒன்று முதல் நீங்கள் இன்று வரை பயின்று வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் பகுதியில் இந்துக்கள் இருக்கலாம், முஸ்லீம்கள் இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் இருக்கலாம். என்னுடைய நண்பனும் வேலன் தான். வேலன் வீட்டுக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம். ஏன் இஸ்லாமியில் சுலைமான் வீட்டுக்கு நான் சென்றிருக்கிறேன். அவங்க வீட்டு பொருளெல்லாம் இப்படி தான் நான் போய் உடைச்சனா? இல்லை அவங்க தான் வந்து இப்படியெல்லாம் உடைச்சாங்களா? ஒவ்வொரு மதமும் ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும். மதம் பிடிக்கக்கூடாது என்று ஒரு வலியுறுத்தி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அழிக்க நினைத்தவர்கள் அவர்கள் அழிந்ததுதான் அதிகமாக இருக்கிறது. 1000 வருடத்துக்கு மேலாக உலகத்தில் கிறிஸ்தவர்கள் தோன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் கிறிஸ்தவர்கள் கண்டுபிடித்ததான். இன்று இந்த செல்போன் முதற்கொண்டு நீங்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு கருவியும் பெரும்பாலும் கிறிஸ்தவம் கண்டுபிடித்ததுதான். அதையை நீங்கள் உண்மையாக ஒரு மதமாய் இருந்தால் அதை பயன்படுத்தக்கூடாது. மத அரசியல் செய்பவர்கள் நிச்சயமாக அதை பயன்படுத்தக்கூடாது. யாரோ ஒரு தூண்டுதல் பேரில் கீழ்த்தரமாக இவ்வாறாக செய்யக்கூடாது. குழந்தை என்றும் பாராமல், பொம்மை என்று பாராமல், உயிரற்ற பொருள் மீது உயிருள்ள நீ உன் வன்முறையை காட்டுவேயானால் நீயும் உயிரற்றவன் தான் என்று இன்று நாங்கள் கூறுகிறோம். இந்தியாவில் 140 கோடி மேலாக மக்கள் வாழ்கிறார்கள். இந்த வரை இந்தியா ஒரு மத சார்பற்ற ஒரு ஜனரஞ்சகமாக ஒரு தாய் நாடாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை அனைவரும் ஒற்றுமையுடன் தான் வாழ்கிறோம். ஏதோ ஒரு சில விசமிகள் இந்த தூண்டுதலின் பேரிலாக கீழ்த்தரமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு உண்மையாகவே அப்படி இருந்தால் கிறிஸ்தவம் கண்டுபிடித்த மருந்துகளையோ கிறிஸ்தவம் கொண்டு வந்த பள்ளிகளையோ உங்கள் பிள்ளைகளையும் நீங்களும் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். மருத்துவமாகட்டும், கல்வியாகட்டும், சமூக சேவையாகட்டும், கிறிஸ்தவம் கண்டுபிடித்த பொருளாகட்டும், அனைத்து நல்லிணக்கத்தையும் கிறிஸ்தவம் தலையொன்றிருக்கிறது. எங்கேயாவது ஒரு நாள் நான் கிறிஸ்தவன் தயாரித்தது என்று யாரால் சொல்லியிருப்பார்களா? எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு கிறிஸ்தவர்களுக்காகவே எதிராய் நிற்கிற உங்களை மாதிரி கைக்கூலியாளர்களுக்கெல்லாம் இது ஒரு தக்க பதிலடியாய் வரக்கூடிய ஆண்டு இறைவன் உங்களை சந்திப்பார். மது குடித்தவனையும் திருத்தி விடலாம், மத போதையில் இருப்பவனை இறைவன் மட்டுமே திருத்த முடியும். ஓட்டுக்காக வெறியர்களை தூண்டிவிட்டு வெறி நாய்களாய் அலைந்து கொண்டிருக்கும் சாதியம், சமயம், மதம் என்று பார்த்து கொண்டு ஜாதி ஓட்டை வாங்கி கொண்டு அந்த மதத்துக்காகவே நீங்கள் எதிராக இருப்பது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாதது. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். பெயருக்கு முன்பாக ஜாதியை போடாதே, பெயருக்கு முன்பாக மனிதம் போடு. நீ மனிதனாக எழும்புவாய். ஜாதி, மதம், உயர்வு என்று பிரிவினை பார்க்காதே. நீ மருத்துவமனை செல்லும் பொழுது உன்னை தொடுபவன் கிறிஸ்தவ மருத்துவராக இருக்கலாம், உனக்கு மருந்து வழங்குபவர்கள் கிறிஸ்தவ செவிலியராக இருக்கலாம், உன் உயிரை காப்பாற்ற கிறிஸ்தவன் ரத்தம் கொடுத்திருக்கலாம். கிறிஸ்தவ பூமியிலே கிறிஸ்தவன் கண்டுபிடித்த பொருட்களை பயன்படுத்திவிட்டு கிறிஸ்தவுக்கு எதிராகவே உனக்கு கோழைத்தனமாக அவருடைய பொருட்களை அடிக்க நினைக்கிற உனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் கோழைகள் தான். கிறிஸ்தவத்தை நாங்கள் மதிப்போம். கிறிஸ்தவுக்கு எதிராய் ஒன்று என்றால் இறைவன் உங்களை நிச்சயம் சந்திப்பார்.
மதத்தை பார்த்து, ஜாதியை பார்த்து மனிதன் பிறந்ததில்லை. மனித நேயத்தோடு 140 கோடி இந்தியர்கள் இங்கு ஒற்றுமையுடன் வாழ்கிறோம். ஏதோ ஒரு சில புல்லுருவிகள் மூலமாக நீ செய்யும் இந்த காரியத்திற்காக கிறிஸ்துவம் அழிந்து விடாது. மாறாக ஆயிரங்கள் விதைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது. மறந்து விடாதே. ஒரு நாள் நீயும் கிறிஸ்துவத்தை பின்பற்றுவாய். இறைவன் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். ஹாப்பி நியூ இயர்.